ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு வட்டலப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஸ்டார்டிங்கில் 4 எக் எடுத்து அது எல்லாத்தையுமே உடச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கிட்டேன். அந்த எக்கை நல்லா நம்ம பீட் பண்ணிக்கிட்டே இருந்து ஒரு நல்ல இந்த மாதிரி க்ரீமியான கன்சிஸ்டன்சி வரது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள்கிட்ட விஸ்க் இருந்தால் விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த ஒரு ஒயிட் கலருக்கு எக்கு மாறினோன்னே நான் இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். ஏன்னா அந்த பவுலில் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் ஆட் பண்ணால் பத்தாதுங்கிறதுக்காக நான் இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் நான் எதில் எக் எடுத்தனோ அதே பவுல் அளவுலேயே சுகர் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. கம்மியாக வேணால் கம்மிப்படுத்தி நல்லா அந்த எக்கோட அந்த சுகர் கரைகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி இது பண்ணிகிட்டே இருங்க. அந்த சுகர் கரைஞ்சது பிறகு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த சுகரோட டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்ததுங்க. அப்புறமா ஒரு 20 பாதாம்ஸ் அப்புறம் ஒரு 15 கேஷ்யூ கிட்ட ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணிவிடுங்க. அதை நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அது கொஞ்சம் கொரப்பாக இருந்தாலும் நம்ம லாஸ்ட் டயத்தில் திருப்பி ஒரு மிக்சியில் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டா நல்லா ஒரு சாஃப்டான இதில் கிடச்சிரும். அப்புறம் நான் ஒரு ஏலக்காய் ஒரு 5-6 அளவுக்கு 6 கிட்ட ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பவுடர் இருந்தாலும் பவுடர் வச்சுக்கோங்க. அப்புறம் அதில் நான் மில்க்கு அந்த எடுத்து வச்ச ஏலக்காய் அப்புறம் கண்டென்ஸ் மில்க் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு மிக்சியில் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த வட்டலப்பம் பேட்டரோட இதை ஊற்றி நல்லா சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இல்லை உங்களுக்கு அப்பயும் கொரப்பாக இருக்குன்னா நீங்கள் வைக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த ரெடி ஆகிட்டு கொஞ்சம் முன்னாடி நம்ம ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மிக்சியில் போட்டு இன்னொரு தடவை ஒரு கிரைண்ட் பண்ணிட்டா கரெக்டாக சாஃப்டான இதில் வந்துடும். நான் மிக்சியில் போட்டு நானுமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதையும் ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி நீங்கள் லீவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் இட்லி சட்டி வச்சு அதில் ஒரு தட்டு மாதிரி வச்சு அதை கொஞ்சம் நேரம் 5 மினிட்ஸ் அளவுக்கு ஹீட் பண்ணிவிட்டு அந்த நம்ம எடுத்து வச்ச வட்டலப்பத்தையும் அந்த இதில் ஆயில் தடவி நான் வச்சு மேலே ஒரு வெயிட்டான இதை வச்சுருங்க. பர்ஃபெக்டான வட்டலப்பம் ரெசிபி ரெடி ஆகிடும். இதில் நீங்கள் நான் மில்க் ஆட் பண்ணது நீங்கள் கோகோனட் மில்க் கூட ஆட் பண்ணால் டேஸ்ட் இன்னுமே அல்டிமேட்டாக இருக்கும். நான் நார்மல் மில்க் தான் ஆட் பண்ணேன். அதுக்கே செம்ம சாஃப்டாக சூப்பராக வந்துச்சு. கண்டிப்பாக இந்த வட்டலப்பம் ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுண்டு. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இன்ஷால்லா இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.